ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்பொழுதுமே சக்கரை பொங்கலுக்கு நம்ம ஸ்வீட்டில் ஒரு தனி இடம் உண்டு, எஸ்பெஷலி சவுத் இந்தியாவில். அதுவும் இந்த பொங்கல் சீசனில் இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து ஒரு ஆஸ்பீஷியஸ் ஃபுட்டுன்னு சொல்லலாம். அது வந்து நம்ம 2-3 விதமாக பண்ணுவோம். ஒன்று வந்து நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வந்து ஒரு பொங்கல் டைமில் பண்ணுறது. இன்னொன்று வந்து இந்த ஸ்பெஷலாக ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ சாப்பிட்றப்போ அது ஒரு ஸ்மூத்தாக, ஒரு டேஸ்டியாக, ஒரு பஞ்சியான ஒரு சக்கரை பொங்கல். அதில் அப்படி என்னங்க பண்ணுறாங்க? அதுவும் சில கோவிலெல்லாம் கொடுப்பாங்க சக்கரை பொங்கல், ரொம்ப டெம்டிங்காக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன, அதை நம்ம வீட்டில் பண்ணுறப்போ அதோட டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வச்சு அதே மாதிரி பண்ண முடியுமா, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் ஒரு டெம்பிள் ஸ்டைல் சக்கரை பொங்கல் பஞ்சி டேஸ்ட்டில் பண்ணலாம், ஸ்மூத்தாக. அது எப்படின்னு பார்ப்போம். ஐ எம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு Recipecheckr. ஸோ இப்போ இந்த சக்கரை பொங்கலை 3 ஸ்டேஜாக நான் பிரிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெள்ளத்துலேருந்து பாகா நான் காய்ச்சிடுறேன். அதாவது அப்படியே வெள்ளம் போட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் அந்த பாகா காய்ச்சி அந்த கன்சிஸ்டன்சி கலர் கொண்டு வரப்போ அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ரைஸ் பருப்பு, 2 வகையான பருப்பு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 பங்கு தண்ணி போட்டு நல்ல ஒரு 3-4 விசில் நல்லா வேக வச்சிடறேன். அது ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் கம்பைன் பண்ணி எண்ணெய் ஆட் பண்ணி அது ஒரு பஞ்சி டேஸ்ட் கொடுக்க போகிறோம். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி நம்ம கொண்டு வரோம், அதான் ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸில். வாங்க, நம்ம அதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு டைரெக்டாக நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேன் எடுத்து அதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த வெல்லம் வந்து எப்பொழுதுமே எப்படின்னா, கொஞ்சம் வாங்குறப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதா வெல்லம் வாங்க. இன்றைக்கி நான் வாங்கியிருக்கிற வெல்லம் ஒரு பர்ஃபெக்டான வெல்லம் இல்லை, பட் இதுதான் இன்றைக்கி கிடச்சிது. ஸோ அதனால் அதை வச்சு யூஸ் பண்ணுறோம். பட் இது வந்து ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், குக்கிங் ப்ராசஸில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். பட் ஆனால் கொஞ்சம் வெல்லம் டார்க்காக இருந்தால் இது கொஞ்சம் நல்லது. இப்போ இதில் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸு கொஞ்சம் குக் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் நல்ல ஒரு பாகு மாதிரி வந்திருக்கு. இது இப்போ ஃபர்தராக நம்ம குக் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த கம்பி பதம், அதாவது ஒரு கம்பி பதம்னு சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்கும் கரெக்டாக எடுத்துடணும். கொஞ்சம் ஓவர் குக்கும் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெல்லம் கொஞ்சம் நேரம் ஒரு 4-5 நிமிஷம் இப்போ நம்ம குக் பண்ணியிருக்கோம் இந்த சிம்மரில். இது இப்போ கலர் மாறி ஒரு பர்ஃபெக்டான ஒரு பாகா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு கம்பி பதம் அப்படின்னே சொல்லலாம். மேபி ஒரு ஸ்பூன் எடுத்து இப்போ இந்த மாதிரி இதில் வச்சு செக் பண்ணி, இது பாருங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரிங், இதுதான், இதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். இதை இப்போ ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே ஃபர்தராக குக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த குக்கிங்கை நான் அரெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த வெல்லத்தில் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், கொஞ்சம் அழுக்கு இருக்கும், சில சமயம் மண் இருக்கும். அதனால் எப்பொழுதுமே வெள்ளை பாகு காய்ச்சறப்போ நம்ம ஒரு ஃபைன் சீவிலையோ இல்லை ஒரு மஸ்லின் கிளாத்லையோ வடிகட்டி வச்சுக்கணும். அது இப்போது அந்த வெள்ளை பாகு ரெடி. இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் 2 நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பச்சை அரிசி, அதே மாதிரி இந்த மூங் தால், அதாவது பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, நம்ம எடுத்துருக்கிற ரேஷியோவில் ஒரு 2.5-3 பங்கு வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் நல்லா குக் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் இதை இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பேஸு. இப்போ இதுதான் ஸ்டேஜ் 2 நம்ம வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதை கம்பைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி எப்படி ஃபைனலாக பொங்கலாக பண்ண போகிறோம், அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் தான் இதில் வந்து பேஸ். நம்ம இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்தோடனே இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வேக வச்சுருக்கிற அரிசி, தால், இந்த மிக்ஸை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வச்சிருக்கிற சுகர், அதாவது வெல்லத்தோட பாகு இருக்கு இல்லையா, அந்த சிரப்பை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் ஒரு 3/4 பங்கு இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறேன். கலர், அந்த ஸ்வீட்னஸ், அந்த கன்சிஸ்டன்சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மீதி இருக்கிற சிரப்பு அப்படியே ஃபுல்லாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மிக்ஸ் பண்ணுறப்பே எனக்கு கலர் தெரியுது. ஸோ அதனால் நல்லா இருக்கிற எல்லா ஜாகரி சிரப்பும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, இந்த கலர் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். கலர், அந்த ஸ்வீட்னஸ் ரெண்டுமே முக்கியம். ஸோ
ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு சிம்மரில் நம்ம மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறப்போ இது ஓரளவு ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய்யை ஃபர்தராக ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த நெய் வந்து ஆட் பண்ணுறப்போ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகுனா ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த நெய் தான் இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட், அதே மாதிரி மெயினாக அந்த ஸ்மூத்னஸ் கொடுக்குறது. அது நீங்கள் சாப்பிட்றப்போ அந்த கன்சிஸ்டன்சி, ஸ்மூத்னஸ் அதுதான் வரும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுருவோம். வச்சுட்டு இதுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த பொங்கலுக்குள்ளே அந்த பர்டிகுலர் டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் கொண்டு வருது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஒரு சின்ன பேன் இல்லாட்டி இந்த மாதிரி தாளிக்கிறதுக்குள்ள லேடில் எது இருக்கோ உங்கள்கிட்ட அது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நெய்யில் தான் இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஸோ எப்பொழுதுமே நம்ம அந்த கோவிலில் கிடைக்கிற சக்கரை பொங்கல்லையோ ஒரு கல்யாண வீட்டில் கிடைக்கிற சக்கரை பொங்கல்லையோ அந்த ஃப்ளேவர், அந்த ஒரு டேஸ்ட்டு, அந்த அரோமா எல்லாமே வந்து மெயினாக எதுலேருந்து வரும் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று வந்து அந்த தேங்காய் வந்து அந்த நெய்யில் கரெக்டாக நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம ஆட் பண்ணோம். அதே மாதிரி அந்த ஏலக்காய், அது 2 ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கி தேங்காய் வந்து சின்னதாக சாப் பண்ணி அதை இன்றைக்கி கரெக்டாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணுறோம். அதுதான் இன்றைக்கி உள்ள மெயின் ப்ராசஸ் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகி வந்திருக்கு. இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெய்சின், அதாவது இந்த உலர்ந்த திராட்சை இருக்குது இல்லையா, அந்த திராட்சை போடுறேன். அதே மாதிரி நமக்கு தேவையான முந்திரி பருப்பு ஸோ போட்டு லைட்டாக சாட்டே பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கு சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற தேங்காய் திருவி போடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி வெட்டி நம்ம வச்சுருக்கிறப்போ இது யூஸ்வலாக என்னோட பர்சனல் சாய்ஸ். ஏன்னா அது நம்ம சாப்பிட்றப்போ ஒரு நல்ல மவுத் ஃபீல் கிடைக்கும். இது இந்த நெய்யில் வறுத்து இருக்கிறப்போ ஒரு நல்லாயிருக்கும். அந்த சாப்பிட்றப்போ அந்த ஒரு டேஸ்ட், அந்த ஒரு க்ரன்ச்சினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்போ ஒரு இண்டிகேஷன் எப்படின்னா இந்த கேஷ்யூ நட்டை ஜாக்கிரதையாக பார்த்துங்க. அது வந்து கருப்பாக ஆயிடக்கூடாது. அது லைட்டு கோல்டன் ப்ரௌன் வரப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த ஃப்ரை ஆகி வரப்பே அந்த ஒரு அரோமா, அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த கோகனட் நெய்யில் வறுக்கிறத ஃப்ளேவர் எவ்வளோ ஒரு டாமினண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அந்த சக்கரை பொங்கலுக்கு ஒரு பஞ்சி ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்குறது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இப்போ ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பொங்கலோட பேஸில் நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுலேயோ நெய் இருக்கிறதுனால இன்னும் நமக்கு அந்த சக்கரை பொங்கல் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ எப்பொழுதுமே இந்த ஒரு பர்டிகுலர் டச், அதாவது சக்கரை பொங்கலில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 2 பிஞ்ச் வந்து ஏலக்காய் பொடி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோவிலில் கிடைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான சக்கரை பொங்கல் டேஸ்ட், அரோமா எல்லாமே. ஸோ இந்த டிஷ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோவிலில் கிடைக்கிற ஒரு ஸ்பெஷல், அதாவது அந்த சக்கரை பொங்கல், அது எப்பொழுதுமே நம்ம ஃபேன் தான். ஸோ அந்த சின்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் நீங்கள் எல்லாருமே சக்கரை பொங்கல் பண்ணுவீங்க. புதுசாக மேபி ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் சின்ன விஷயங்கள் ஒரு டிஷ்ஷை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஸோ இதில் நீங்கள் பண்ணாத சில விஷயங்கள் இருந்தால் அதை இந்த வாட்டி இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சக்கரை பொங்கல் நீங்கள் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் கூட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி குக்கிங்.